யாழினி, இந்த வருஷமாவது டிரைவிங் லைசன்ஸ் பாஸ் ஆயிடுவியா? இன்னும் இப்படி கேட்டுட்டீங்க. இந்த வருஷத்தோட கோலே லைசன்ஸ் எடுக்கிறது தான். ஆமா, நீ எதுக்கு 2 பேசிக் தியரி புக் வாங்கியிருக்க? நீ ஃபைனல் தியரி தானே படிக்கணும். ஃபைனல் தியரி புக் கிடைக்கல, அதனால தான் 2 பேசிக் தியரி புக் வாங்கிட்டேன். கதர், இது திருநாள் திருவிழா புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாத்துடலாம். அறிமுகம் தேவையில்லை, ப்ரோமோல பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. வந்தவங்களுக்கு ஒரு அறிமுகம் செய்ய வேணாமா? சரி, நீ ஒரு அறிமுகப்படுத்தி கொடுத்துரு. ஏன் வைக்கப்படுற? நம்ம தவணி சார் காயத்ரி சேகர உடைய சகோதரி. ஏன் வெக்கப்படுற? புத்தாண்டு தொடங்கிருக்கீங்களா? வெக்கத்தோட ஆரம்பிக்கிறீங்க. உங்களை போய் என்ன அறிமுகப்படுத்துற சொல்றாங்க? அப்படியே எனக்கு புல்ல அடிச்சு புத்தாண்டு வந்து ஊதியே தள்ளி ஆரம்பிக்கலாம். கப் கேக்ஸ் இருக்கு, கப் கேக்ஸ் இப்பே சாப்பிடலாமா? சரி சாப்பிடுங்க. சரி, 2000 தொடங்கி இப்ப 1/4 நூற்றாண்டு முடிஞ்சிருச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படியா? எஸ். இல்ல, அதாவது நான் காதல் எல்லாம் வந்து நம்ம பிறந்து வளர்ந்ததே இந்த 1/4 நூற்றாண்டு இல்லை. யார் நீ வந்து முந்தா நேத்து தான் நம்ம வாழ்க்கையே இந்த 1/4 நூற்றாண்டுல தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏற்ற இறக்கம், இன்ப துன்பம், இரவு பகல் எல்லாத்தையும் வந்து கடந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல். எல்லாத்தையும் பார்த்தவங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இரவு பகல்லாம் பார்க்கலையா? பேசணுங்கிறதுக்காக மிமிக்ரி தவறிசை இப்ப தத்துவ காயத்ரி, உங்களுக்கு பிபிபி மாதிரி ஊதுனீங்க, அந்த மாதிரி போயிடுச்சு. 1/4 நூற்றாண்டா இருக்கட்டும், அரை நூற்றாண்டா இருக்கட்டும், நான் என்றும் இளமை. எனக்கு அதான் ஃபீலிங்ஸ். ஆக்சுவலி ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும். சில வருஷம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும், அடுத்த வருஷமும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆசையோட போவோம். சில வருஷம் வந்து இந்த வருஷம் எப்படா முடியட்டும், அடுத்த வருஷம் எப்படியும் நல்லா இருந்துரும்ல அப்படிங்கிற ஒரு ஹோப்போட போவோம். எனக்கு வந்து 2026ல வந்து ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நான் 2025ல இருந்து நான் லுக் ஃபார்வர்ட் டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த வருஷம் அதெல்லாம் நனவாக போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, யாரும் என்ன சொன்னாங்க, என்னோட 2026 வந்து ரொம்ப பிரகாசமா இருக்க போகுதுன்னு. ஓகே, இந்த 1/4 நூற்றாண்டுல உங்க பெஸ்ட் இயர் இல்ல பெஸ்ட் இயர்ஸ் இருக்கும்ல, செலக்ட் பண்ணா எதை சொல்லுவீங்க? எதை செலக்ட் பண்ணி சொல்லுவீங்க? இந்த 1/4 நூற்றாண்டு இல்லையா? 2000ல இருந்தா தென் என்னோட செகண்டரி ஸ்கூல் வாழ்க்கைலாம். செகண்டரி ஸ்கூல். ஓகே, செகண்டரி ஸ்கூல். அப்பதான் செக்வான் இல்ல பிரைமரி ஸ்கூல் தான். பட் அந்த காலகட்டத்துல தானே வந்திருக்கோம். உங்களுக்கு காயத்ரி? நான் நினைக்கிறேன் என்னோட அந்த early 2000s, ஏன்னா அப்பதான் வந்து தொலைக்காட்சியில நடனம் ஆட ஆரம்பிச்சேன். ஸோ ஐ திங்க் அது என்னோட ரொம்ப என்ஜாயபிளான ஒரு காலகட்டம். ஃப்ரீடமா இருந்தது உங்களுடைய? ஃப்ரீடம்லாம் இல்ல, ஒவ்வொரு வாரமும் MediaCorpல தான், பட் என்ஜாயபிளா இருந்துச்சு. தவனேசன், உங்களுக்கு? நிச்சயமா செகண்டரி ஸ்கூல் டேஸ் தான். அதுவும் எனக்கு வந்து பாய்ஸ் ஸ்கூல். ஸோ சொல்ல வேணும் வந்து ஒரே சுதந்திரம், ஒரே ஆர்ப்பாட்டம். ஐ திங்க் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி டீசெண்டா இருப்பீங்களான்னு தெரியல. நீ எந்த பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சீங்க? விக்டோரியா ஸ்கூல். இல்லப்பா, எனக்கு ஒண்ணு புரியல. அதாவது இந்த 1/4 நூற்றாண்டுல நீங்க 2 பேரும் படிச்சிட்டு இருந்தீங்க. நான் மட்டும் சொல்லுவேன். இல்ல கேட்கிறேன், நீதான் எப்பவுமே இளமையாச்சே, யாருக்கு தெரியல. நீங்க நாளைக்கு கூட ஸ்கூலுக்கு போகலாமே, என்ன தப்பு? கொஞ்ச நேரத்துல நீங்களும் உங்க ஏஜ் ரிவீல் பண்ணிடுவீங்க போல. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, பட் நெஞ்சு வலிக்குது. சரி, நெஞ்சு வலிக்கு முன்னால நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். இந்த செக்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க வந்து நிறைய கேள்விகள் இதுக்குள்ள நாங்க போட்டு வச்சிருக்கோம். இதுல என்ன மாதிரி கேள்விகள் இருக்குன்னா, 2025 2025 எப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத வந்து வெளியாக்குறதுக்கு அந்த காலத்தை பத்தி பேசுறோம் நம்ம. ஓகே, going to the past. சோ ஆளுக்கு ஒரு ஸ்லீப் பண்ணுங்க. 1. ஓகே, இப்ப பாக்காதீங்க, இருங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து பாருங்க, உங்க ரியாக்ஷன்ஸ்லாம் பாப்போம். நல்ல கேள்விகளா இருக்குன்னு நம்புறோம். நீ தானே செட் பண்ண கேள்வி? அப்படியா? ஒவ்வொருத்தரும் பதில் சொல்ல போறீங்க. அவங்க சொல்றது உண்மையா இருந்தா நீங்க வந்து கை தட்டலாம். ஓகே, இது உண்மை இல்லனா ஓகே. இதுல நீங்க 2 பேரும் வந்து கை தட்டலாம், நீங்களும் ஊதலாம். 5 பேரும். ஓகேவா? ஓகே. போய்லாம் ஊதணும். சரி, வாங்க. சரி, நீங்க தானே மூத்தவங்க, நீங்க ஆரம்பிங்க. Okay, children. All right. What's a habit you know you must change but still haven't? Okay. நிறைய ஹேபிட்ஸ் இருக்கோ.
தெரியல. தொலைக்காட்சியில இதை இல்ல சொல்லலாமா? பட் ஏன்னா காயத்ரி ரொம்ப நல்ல பிள்ளை ஆக்சுவலி. ஐ மீன் எல்லாரும் சொல்றாங்க நான் டிசிப்ளின் அண்ட் ஆல் தட். ஆக்சுவலி நான் ஆமா இது உண்மைதான், இது உண்மைதான். பட் எனக்குள்ளார ஒரு ப்ரொகாஸ்டினேஷன் இருக்கு. சில விஷயங்களை வந்து இதை முடிச்சாதான் எனக்கு அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். அது வந்து எனக்கு ஒரு எப்போதுமே ஒரு தடையா இருந்துகிட்டே இருந்துச்சு. காயத்ரி இஸ் வெரி சிஸ்டமேட்டிக். லைக் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த மாதிரி முறையா பண்ணுவாங்க. ஆனா தரமா பண்ணுவாங்க. எதுவா இருந்தாலும் she does a very good job. Yeah. நல்ல பழக்கத்தை கெட்ட பழக்கமா சொன்ன போது எனக்கே தெரியல பட் ஓகே. ஓகே, அடுத்து தவனீசன். Okay. என்ன வர போறோம்? Okay. One co-celebrity you are secretly jealous of in 2025. நான் பொதுவாக அந்த மாதிரி நான் பார்க்கறது இல்லை. மேபி என்னன்னா லைக் ஓகே இந்த ட்ராமா பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம். ஒரு ரோல் அமைதிப்படை ஜபு பண்ணது அந்த முதல் பார்வையில் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். போலீஸ் ரோல் தானே? கரெக்ட். நெகோஷியேட்டரா வருவாரு. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. உண்மையிலே I was like I would love to do this. So அது ஜெலஸ்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் எனக்கு வந்திருக்கலாமே. அவரோட நாங்க அதை ஜெலஸா எடுத்துக்கிறோம். இல்ல அப்படி அது ஜெலஸா இருந்தா அப்படியே எடுத்துக்கங்க. நானும் நினைக்கிறேன் ஜெலஸா இருக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் இல்ல. உனக்கு கிடைச்சிடும் வெரி நைஸ் அப்படின்னு நினைக்கிறது இஸ் ஆக்சுவலி ஜெலசி தானே. பட் அது நார்மலி எங்களுக்கும் அது வேணும். ஆனா வந்து உனக்கு கிடைச்சிட்டா நீ நல்லாவே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சாதான் தப்பு. ஓகே, உதயா. என்னுடைய கேள்வி, what is something you're grateful for that you rarely say out loud? ரேலியா? நான் ஒரு திறந்த புத்தகம். எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாருக்குமே தெரியுமே. சொன்ன விஷயங்கள். ஆமா. What was I grateful for in 2025? You're grateful for most in 2025. 2025 special year. நான் ஐ திங்க் என்னுடைய நண்பர்கள் சிங்கிள் நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன். தேங்க்யூ guys. நிறைய விஷயங்கள் comes into play at that point of time. அப்போ சில இக்கட்டான சூழ்நிலைகளில் வந்து என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. பட் அதே டைமில் என்னை சுற்றி நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. So many friends who very willingly came forward to help. ஆக்சுவலி நீங்க சொன்னீங்கல ஆரம்பத்துல வந்து நீங்க லுக்கிங் ஃபார்வர்ட் டு சம்திங் தட் யூ ஸ்டார்டட் இன் 2025 அது 2026 ல இருக்கு. Yes, is this only திருமணம் ஸ்டெப் பை ஸ்டெப். வீடு கிடைச்சிருச்சு. அதுக்கு வந்து ஓனர் இருக்கு. அதை வந்து ஷேர் பண்றதுக்கு ஆமா யாராவது வரணும். இல்ல இதை விட பெரிய வீடு வச்சு யாராவது 2026 உங்களுக்கு பிறந்திருக்கு. நீங்களும் வந்து ஒரு நிஜமாவே நம்மள அவங்க ஹோஸ்ட் ஆகி நம்மள இது வைக்கிட்டாங்க. ஆமா நம்ம எல்லாரும் ஹோஸ்ட் தானேங்க. What is the most unexpected thing you ended up doing in 2025? இந்த நிகழ்ச்சிக்கு நான் வெளியூர் போயிட்டு பிரபலங்களை பேட்டி காண்றதை எதிர்பார்க்கல. சினிமாவில் இருக்கணும், காலிவுட்க்கு போகணும்னு ஆசை இருந்திருக்கு. ஆனா பக்கத்திலேயே போய் அமைகிற மாதிரி இந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு அமைஞ்சிருந்தது. So அது unexpected. அபிராமி அந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து what's the biggest regret you have from 2025? I mean இது புத்தாண்டு அதனால நான் வந்து சோகமா தொடங்கக்கூடாது. பட் தென் திஸ் இயர் மை தாத்தா பாஸ்ட் அவே. அவங்க இருக்கும் போதே அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பிகஸ்ட் regret. ஸோ புத்தாண்டுக்கு நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றேன்னா கூட இருக்கும் போதே எல்லாரும் கூடயும் உங்க நேரத்தை செலவிடுங்க. அதான் சொல்றேன். ஆனா தாத்தாவோட blessing எப்போதுமே உனக்கு இருக்கு. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, நம்ம இப்ப பின்னோக்கி பார்த்துட்டோம். அடுத்து முன்னோக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன குட்டி பிரேக் போயிடலாமா? இது திருநாள் திருவிழா புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இது திருநாள் திருவிழா புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம மீண்டும் வந்துட்டோம். நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும், செலிபிரிட்டிஸ்னாலே கப் கேக் வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு வச்சிருந்தா நீ பாட்டுக்கு ஜாலியா சாப்பிட்டு இருக்க. இல்ல அந்த பிள்ளை சாப்பிட்டேன், என்னோட பங்கு தான் கொடுத்துட்டேன். அப்படியா? சோ கியூட். சரி, இப்ப அடுத்து வரும் செக்மெண்ட் வந்து நிஜ வாழ்க்கையில் நடக்கும் உண்மை சம்பவங்களை வெளியாக்கும் ஒரு தருணமாக இருக்க போகுது. இது கதை இல்ல, நிஜம். செலிபிரிட்டிஸ்னாலே அவங்க போனை எடுக்கவே மாட்டாங்கன்னு வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்கு. ஓகேவா? வந்து இதுல வந்து எனக்கு நான் பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கேன் இங்க இருக்கிற ஒரு நபர்னால. உதயா I feel like இருங்க நான் சொல்லிடுறேன்.
சொல்றேன். சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ஊதிடுறேன். இல்ல அது ரொம்ப கேவலமான விஷயம் தான். நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி படைக்க வேண்டியது இருந்துச்சு. இதான் என்னோட முதல் நிகழ்ச்சி வசந்தத்தோட நான் வந்து படைக்கிறது. அப்போ வந்து நான் வந்து மெசேஜ் போட்டேன் 2 நாளைக்கு முன்னாடி, அக்கா நம்ம 2 பேரும் கோஹோஸ்ட் பண்ண போறோம், உங்களுக்கு ஏதாச்சும் என்னன்னா நீங்க வந்து பண்ண போறீங்கன்னு என்கிட்ட சொல்லிருங்க, ஏதாச்சும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நம்ம அதை படி பேசிக்கலாம் அப்படிலாம் நான் மெசேஜ் போட்டுட்டேன். அன்னைக்கு காலையில் நாங்கள் போகிறேன், அவங்க இன்னும் வரல. அவங்க வந்து 30 minutes பிஃபோர் த ஈவென்ட் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ அக்கா வேற ஐயோ அப்படின்னு மெசேஜ் போட்டேன். ஒரே ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஐம் ஆன் த வே டார்லிங் அப்படின்னு போட்டாங்க. டார்லிங்லாம் கூப்பிட்றாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி மெசேஜ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். பார்த்தா வந்தோன்னே எல்லாமே நல்லா போயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே நான் பயந்துட்டே பாருங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் கோ த்ரூ பண்ணோம். It's preparing you for the world. It is an orientation. இது ஒரு practical treatment. இதுக்கு நான் கப் கேக் சாப்பிட்டே ஆகணும். ஆமா, நான் ஹோஸ்டிங் ஆரம்பிக்கும் போது நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு சூப்பர் கோஹோஸ்ட் இருந்தாரு ஆரம்பிக்கும் போது, ஷாமன். என்னோட லைன்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி அவரோட லைன்ஸையும் எழுதி நான் மிஸ் பண்ணா அவர் எடுத்து கொடுத்துருவாரு. சூப்பர் ஹோஸ்ட். பட் நான் எப்போ கற்றுக்கிட்டேன் தெரியுமா? என்னுடைய 2வது ஷோ. எத்தனை மணிக்கு மீட்டிங் போகிறனோ அவர் வந்து ஒரு 45 minutes 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவார். ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் வந்துடுவார். அவர் வந்துட்டு என்ன பேச போகிறோம் அப்படின்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணி பேப்பரில் ஒன்று இருக்கும். இது லைவ் போகும்போது அவர் சொல்கிறது வேறு விஷயம். இதை நான் கேட்சப் பண்ணி பேனிக் பண்ணி நான் வரதுக்குள்ளார எனக்கு உயிர் போயிடும். ஆனால் at the end of Dhul 2008 என்னையும் ஒரு ஹோஸ்ட்னு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. It is none other than Mr. வடிவழகன். So அந்த ஜீனியஸ் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேமா, வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு பவுத்துக்கு கொடுக்க ட்ரீட்மெண்ட். ஆமா, இப்போ உனக்கு இது தெரிஞ்சிருச்சுல, அடுத்த தடவை பாரு வேற மாதிரி வரும் ட்ரீட்மெண்ட். சரி, ஆனா இப்ப கேமே அதுதான். நாங்க வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் கொடுக்க போறோம். நீங்க வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி இதை எப்படி சமாளிக்க போறீங்க. நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. அந்த ரியாக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னால நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஓ, நம்ம கால் பண்றோமா இப்ப? இல்ல நம்ம சொல்லுவோம். ஓ, நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்க. ஓ சரி சரி சரி, ஓகே ஓகே. உங்களுடைய முதல் சினாரியோ வந்து உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே நீங்க மறந்துட்டீங்க. அவங்க வந்து உங்களுக்கு கோவமா கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அதுதான் இப்போ அந்த சினாரியோ. 1 2 3 ஆக்ஷன். என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப மட்டமா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல அப்படி சொல்லாது. இல்ல அப்ப சரி சரி, என்ன நீ மன்னிக்கவே வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், பரவாயில்ல, நீ போனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிருவேன் நேரா. ஓகே, இப்போ அடுத்த சினாரியோ டெஃபினிஷன் கொடுக்க போறேன். ஸோ இப்போ ஒரு டைரக்டர் ஆர் ப்ரொடியூசர் கதை பிடிக்கல, ரோல் ஓகே, இப்போ முதல் ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது? ஓகே, ரியாலிட்டிலாம் ஹலோ சார், வணக்கம் சார். பாய் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சார் அந்த ஒரு சின்ன விஷயம், கதையோட எனக்கு கொஞ்சம் எனக்கு அந்த கான்விக்ஷன் இல்லை சார். ஐ திங்க் சம்படி எல்ஸ், இந்த வேற ஒருத்தர் வந்து இந்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐ டோன்ட் ஃபீல் இட். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி ஏபிள் டு கிவ் யூ த பெஸ்ட். என்னால் வந்து பெஸ்ட்டை கொடுக்க முடியல. யா, ஐ எம் வெரி சாரி சார், வெரி சாரி. ஆனால் நீங்கள் விருப்பம் இல்லாமல் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்தது இல்லை. எடுத்துருக்கோம். ஓகே, பேங்க் பேலன்ஸ். ஓகே, அடுத்து வந்து காயத்ரி, உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு வெறித்தனமான ஃபேன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, அவங்க கிட்ட பேசியே ஆகணும்னு அவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ கால் வருது. யா, அக்கா பிக் அப் மை கால். மிஸ் கால் 111. மேம் பிக் ஃபேன் மேம், ப்ளீஸ் பிக் அப். ஹலோ. யா தேங்க் யூ. நான் ஷூட்ல இருக்கேன், அப்புறமேல பேசலாம். யா, நீங்க அடுத்த மாசம் ஆடிங்க. யா, I'll be free. ஓகே. அது ஸ்டேட் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு வந்திருக்கு அந்த மாதிரி? வந்திருக்கேன். எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆனஸ்ட்லி அவங்க கால் பண்றது இஸ் அது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம் தான். நம்பரை தேடி கண்டுபிடிச்சு கால் பண்ணி ஏதோ சொல்றாங்கல்ல, பட் அது உண்மையிலேயே நான் ஃப்ரீயா இருந்தேன்னா I would have like, ஓ அப்படியா, ஓகே, ரொம்ப நன்றி, அந்த மாதிரி. எஸ், அந்த மாதிரி நான் வாய்ஸ் மெசேஜ் கூட எல்லாம் அனுப்பியிருக்கேன், வாழ்த்துலாம் சொல்லி and all that. எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொன்னனால நம்ம அடுத்த செக்மெண்ட்க்கு போக போறோம். சரி, 2025ல எல்லாரும் திரைப்படங்களை பார்த்திருப்பீங்க, ரைட்? நிறைய திரைப்படங்களை பார்த்திருப்பீங்க. அந்த திரைப்படங்களை வந்து நம்ம வரிசைப்படுத்தி நீங்க வந்து அதுக்கு லிஸ்ட் போட போறீங்க. ஓகே, rank from 1 to 10. ஓகே. ஃபர்ஸ்ட் மூவி கூலி. நான் அதை பார்க்கவே இல்லை. அப்ப நீங்க கரெக்ட்டா முன்னாடி போட்டுறலாம் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. 9. ஆமா. அடுத்த திரைப்படம் சொல்ல போறோம். 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு, டிசைட் பண்ணிருங்க. இட்லி கடை.
What do you think? Yeah. 5. ஐந்து, ஐந்து. ஐந்து. ஓகே. Good, bad, ugly. ஓகே. 6 ஆறு அவங்க 10 காட்டுறாங்க. வந்ததுலயே மோசமான படம் அதுதான். But 7 and 8 ல என்ன போடுறதுன்னு தெரியல. 7 கொடுத்துருவோம். 7. அடுத்த திரைப்படம் தலைவன் தலைவி. Oh, you like Chicha? Oh, you think it's better than Idli Kadai? It's either 6 or 8. I will think. 8. ஓகே, டிசைடடா 8. நம்ம தமிழ் படங்களுக்கு மட்டும் வைக்காம F1 ஆங்கில திரைப்படம். அத நான் பார்க்கவே இல்ல. F1 1. ஓகே, அடுத்த திரைப்படம். What? Oh, Kantara. Chapter 1. Oh, Kantara chapter 1. நான் பார்க்கல. நான் இன்னும் ஓ பார்க்கல. பார்க்கலையா? நீ சொல்லு. எனக்கு வேற நீங்க என்ன நல்ல படம் கொடுக்க போறீங்கன்னு தெரியல. அதான். I would rate it above Idli Kadai. ஆமா கண்டிப்பா. I think 4? நானும் ஒத்துக்கிறேன். ஆமா நான் ஓகே, அடுத்த படம். டக்கு மம்முட்டியா டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வருஷமா? ஆமாமா. 6 கொடுக்கலாம். 6. I think 6 ஓகே. இன்னும் 3 படம் தான் இருக்கு. ஆமா நம்ம 10 இன்னும் கொடுக்கல. ஆமா ஐயோ. ஓகே, அடுத்தது வந்து ஒரு ஹாலிவுட் திரைப்படம் சூப்பர்மேன். I heard it was very good but நான் இன்னும் பார்க்கல. எனக்கு பிடிச்சது 2 3 10 தான். 2 3 10. ஒரு ஹாலிவுட் படத்தை நம்பர் 1 கொடுத்தனால இன்னொரு ஹாலிவுட் படத்தை 10 கொடுக்கலாம். பார்க்காதனால 10. ஆமா பார்க்காதனால 2 பேர் பார்க்கல. அடுத்து வந்து டிராகன். 2 entry கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய படம் இல்லல. அதான். இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தோம் சூப்பர்மேனுக்கு? சூப்பர்மேனுக்கு 10 கொடுத்தாச்சே நம்ம. So only 2 entry available. So we give 3 ஓகே 3. சரி, இப்ப கடைசியா இருக்கிறது ஒரே ஒரு தான். என்னமோ வரப்போகுது. I would love to see your faces. Fantastic Four. Fantastic Four. Superman was definitely better than Better, Fantastic Four. yes. Then That's why I told you all to Superman was think. better. எனக்கு என்னமோ ரெண்டும் ஒரே மாதிரி தானா? ஒரே லெவல்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி நீங்க அத 10ல வச்சிருக்கீங்க, இத 3ல வச்சிருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்ககிட்ட நாங்கள் கேள்விகள் கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அரட்டை அடித்தோம். இப்போ நீங்கள் ஒரு நபர்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க. இவங்க வந்து இந்திய திரையுலக பிரபலம். யாரு? 96 மெய்யழகன் திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் சி பிரேம்குமார். nice, lovely. என்னாச்சு? பந்தடிச்ச பால் மேலே போச்சு, விட்டனா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டானா? இங்கே அடிபட்டிருக்கோம். இந்த டயலாகை கேட்டாலே நமக்கு விஜய் சேதுபதி நடித்த அந்த கதாபாத்திரம் தான் மைண்டுக்கு வரும். அந்த கதாபாத்திரத்தை மையமாக வச்சு தான் அந்த திரைக்கதையை எழுதியிருப்பாங்க. இது ஒரு உண்மை கதை. இந்த உண்மை கதைக்கு சொந்தக்காரர் தான் என் பக்கத்தில் இருக்காரு. அவர் தான் இயக்குனர் பிரேம்குமார். வணக்கம் சார். இப்போ இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும் படம் வந்து பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி தெரியும். பேஸ்ட் ஆன் யோர் ஸ்டோரின்னு வந்து எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த கதையை வந்து அவங்க படமாக எடுக்க போகிறாங்கன்னு அவங்ககிட்ட சொன்னப்போ நீங்கள் எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு அதில் ஒரு பெரிய பர்சனல் கனெக்ட் இல்லை. ஓகே. காரணம் என்னென்னா அந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஏன்னா தட்ஸ் படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மெமரி லாஸ். அதனால் அந்த சம்பவம் நடந்தது எனக்கு மெமரியில் இல்லை. ஸோ எனக்கு இன்னொரு படம் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அப்பப்போ விஜய் சேதுபதியை வந்து அந்த கேரக்டர்ஸ் பிரேம்னு கூப்பிடும் போது ஒரு சின்ன ரியலைசேஷன் வரும். சரி, நம்ம மனம்தான் கப்பல் அப்படின்னு ஒரு தோணும். பட் என்ன சொல்ல, படம் அது உங்களுக்கு ஒரு காமெடியாக இருந்தாலும் அது ஒரு த்ரில்லர் ஆக்சுவலாக. ஆமாம். அண்ட் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முதல் படம் பண்ணுறோம். பாலாஜிக்கு அது இயக்குனராக முதல் படம். ஸோ அந்த சீரியஸ்னஸ் இருந்தது. ஸோ வேற எந்த ஒரு பர்சனல் கனெக்ட் படம் வந்த பிறகு கூட எனக்கு இல்லை. ஏதோ ஒரு மாண்டாஜ் எடுக்கும்போது அப்படி எனக்கு அந்த பழக்கம் உண்டு. ரோட்டில் போகும்போது கீழே இருக்க கல்லை பொறுக்கி ஏதாவது இந்த கம்பம் இருந்தது, யாராவது சும்மா எதுவும் நட்டுருந்தாங்கன்னா அதை ஏம் பண்ணி அடிக்கிறது எனக்கு பிடிக்கும். இந்த கிரிக்கெட் பழக்கத்தினால அதை கரெக்டாக ஒரு மாண்டாஜில் பண்ணார்.
அப்பதான் நினைக்கிறேன் நம்ம பண்ற மாதிரியே பண்றாரு. நான் எனக்கு அந்த ரியலைசேஷன்ல நம்ம கேரக்டர் தான் பண்றாருன்னு நான் அதை யோசிக்கிறதுக்குள்ள வந்து சொன்னாரு உங்களை மாதிரியே பண்ணனா அப்படின்னாரு. அடுத்து இந்த டீ கடைக்கு போனால் அங்கே இருக்கிற நாய்க்கெல்லாம் பிஸ்கெட் போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு சீன். அந்த மாதிரி ஒரு சில மாண்டாஜஸ்ல என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சு. சரி, இப்போ இயக்குனர் பிரேம்குமாருக்கு வரலாம். இப்போ இயக்குனர் பிரேம்குமார்னு வந்து 96 மெய்யழகன் திரைப்படங்கள் வழியாக வந்து நீங்கள் யாருன்னு ஒரு பதிவு பண்ணிட்டீங்க. மக்களும் உங்கள் திரைப்படத்தை வந்து பார்த்து கொண்டாடுறாங்க. இன்ஃபேக்ட் அது திரைப்படங்களே இல்லை, அது இமோஷன்ஸ். அது வந்து எப்போதுமே வந்து மறுபடியும் ரீவிசிட் பண்ண முடியுது. ஆனால் நீங்கள் கடந்து வந்த ஒரு பாதை இருக்குல்ல, டு பிகம் அ டைரக்டர். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னால் நீங்கள் கடந்து வந்த அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்சஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களை இயக்குனராக ஆகிறதுக்கு புஷ் பண்ணிச்சு? நான் இயக்குனர் ஆகவே கூடாதுங்கிறது தான் என்னோட முடிவு. எனக்கு டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. நான் சினிமாவுக்கு வந்தது ரைட்டர் ஆகணும்னு. ஆனால் அது யார்ட்டையும் சொன்னதில்லை. ஏன்னா அது ரைட்டருங்கிறது ஒரு 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 உயரிய விஷயம். நம்ம அதை ரொம்ப சிம்பிளாக நான் ரைட்டர் ஆகணும்னு சொன்னால் நம்ம அதுக்கு முதல்ல புத்தகங்கள் படிச்சிருக்கணும், வாசிக்கிற பழக்கம் இருக்கணும், நிறைய எழுதுகிற பழக்கம், எதுவுமே கிடையாது நமக்கு. ஆனால் அந்த ரைட்டிங் மேலே ஒரு ஆர்வம் உண்டு. கே பாக்யராஜ் சாரோட ரைட்டிங் எனக்கு அதை முதல்ல பார்க்க ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த ஜென்ரேஷனில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பாக்யராஜ் சார் பீக். ஸோ அவங்களதெல்லாம் இது பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, இப்போ பாக்யராஜ் சார் எடுத்த படம் ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க, காரணம் என்ன, ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பா அவங்கள கவனிக்க ஆரம்பித்தேன். அப்பாவும் ஃபிலிம் பஃபாக இருந்தாரா? குடும்பமே அப்படி தான் இருந்தது. ஸோ அதாவது வீட்டில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா பேசுகிற விஷயம் சினிமாவாக தான் இருக்கும். அப்பா ஃபாரினில் இருக்கும்போது தாத்தா தான் இது பண்ணதெல்லாம், ஸ்கூலுக்கு இது பண்ணுறது எல்லாமே தாத்தா தான். ஸோ தாத்தா வந்து எப்படின்னா ஹோம்ஒர்க் கரெக்டாக முடிச்சுட்டா ஒரு இங்கிலீஷ் படம் கூப்பிட்டு போவார். ஏன்னா அப்போ நிறைய வரும், இப்போ மாதிரி கிடையாது, நிறைய இங்கிலீஷ் படங்கள் வரும். அப்பா சவுதியில் அப்போ வேலை பார்த்தாங்க. அங்கே கேசட்ஸில் படம் பார்த்துட்டாங்கன்னா அது செகண்ட் சேலுக்கு வரும், சேலில் போடுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற நல்ல படங்கள்லாம் வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த டேப்பெல்லாம் தேஞ்சு ஸ்க்ராட்ச் ஆகி அந்த மார்க்லாம் வர்ற வரைக்கும் பார்த்து 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 இது ஏன் இப்படி இருக்குது. ஏன்னா நம்ம ஜென்ரலாக ஒன்று சொல்லுவோம்ல, ஒரு 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 சிறந்த ஒரு தமிழ் படமோ எதையோ ஒன்று பார்த்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஏன் அந்த கம்பேரிசன் வருது? இங்கிலீஷ் படம் மாதிரினா வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்? அப்போ நம்மளும் நல்ல படம் எடுக்கிறோம், ஆனால் அவங்க நம்மளை விட வேற எங்கேயோ இருக்காங்க. அதை ரீச் பண்ணணும், அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டின்னு சொல்கிறோம்ல, அதை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல்லாம் வந்ததுக்கு ரீசன் அந்த விசிஆர். நீங்கள் உண்மையிலே ஒரு மெமரி பாக்ஸ். நீங்கள் பேசும்போது எனக்கு என்னோட சின்ன வயசில் நான் பார்த்த விசிஆர் கலெக்ஷன்லாம் எனக்கு மைண்டுக்கு வருது. இப்போ உங்ககிட்ட ஒரு நிதானம் இருக்குல்ல, இந்த நிதானம் வந்து ஃபோட்டோகிராஃபினால வருதா இல்லை இயல்பாக இருந்ததா? ஏன்னா உங்கள் படங்களை பார்க்கும்போது ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் ரஷ் பண்ண மாட்டீங்க, கட்டலாம் டக்குன்னு போகாது, ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கும். யூ கேன் ஃபீல் இட் ஆர்கானிக்லி. ஸோ அது எங்கேருந்து எப்படி அது இயல்பாக இருந்தனால வருதா இல்லை ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு அந்த வேல்யூ கொடுத்துருக்கா, அந்த தன்மையை கொடுத்துருக்கா? நிதானம்னா என்னன்னு கேட்குற ஒரு ஆளாக இருந்தவன் தான் நான். ரொம்ப மிஸ்டிவஸ், வெரி வயலண்ட் சைல்டு. ஸோ அப்படி இருந்ததுனால தானோ என்னவோ தெரில, ஃபோட்டோகிராஃபி கைக்கு வரும்போது அது ஒரு 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 மெடிடேட்டிவ் ஃபீல் கொடுத்தது. ஏன்னா நீங்கள் எதுக்குமே நீங்கள் காத்திருக்கணும், பொறுமை இருக்கணும், நீங்கள் கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் யூ கேன் கெட் அ குட் ஃப்ரேம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் இருந்தேன். ஒரு குரு மாதிரி ஒரு ஆசானா எனக்கு இருந்தது வந்து காடுகள். அது என்னை கொஞ்சம் சாந்தப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து எதுவுமே ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்காதனால இப்போ அந்த ஃப்ரேமிங் பார்க்கும்போது இந்த டெப்த் ஆஃப் ஃபீலு, இந்த ரூல் ஆஃப் தேர்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி இந்த மேகசின் பார்த்து தான் நீங்கள் செய்ய 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 கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் தான் இருக்கும். அவங்கள பீட் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் முடியாது. ஏன்னா the cream layer is there. இன்னொன்று அவங்க தேர் ஆல்சோ ரைட்டர்ஸ். அவங்க அதோட இதுவுமே எழுதுவாங்க, அந்த ஆர்டிக்கல்லாம் அவங்க எழுதுவாங்க. அந்த இங்கிலீஷ்லாம் நம்ம புரிஞ்சு படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு பக்குவம் வேணும். அதனால் நான் எடுத்தடுப்புலே என்னோட இன்ஸ்பிரேஷன் வாஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் நம்ம அதை வந்து இந்த ரூல் ஆஃப் தேர்டு, டெப்த் ஆஃப் ஃபீல்டோ இல்லை அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட், இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கற்றுக்கல. பட் அதோட சோல் இருக்கும்ல, வாட் மேக்ஸ் இட் வெரி ஸ்பெஷல். இப்போ நம்மளே ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் பார்க்குறோம், வியந்து போகிறோம், அதை நமக்கு விளக்க தெரியாது.
ஆனால் அதில் ஒரு வல்லுனர் இருந்தாருன்னா அவரால் முடியும். பட் 2 பேருக்கும் நம்மளை கவர்ற விஷயம் என்னமோ ஒன்று தான். நமக்கு அது விளக்க தெரியாது, அவருக்கு தெரியும், அவ்வளோதான். நான் அந்த இதில் இருந்தேன், அந்த பருவத்தில் இருந்தேன். அதை பார்த்து வியந்து இதை மாதிரி ஒன்று எடுக்கணும்னு. சில நேரம் ஒரு 36 ஃபோட்டோஸ் ஒரு ஃபிலிம் ரோலில் எடுத்தோம்னா ஒன்று வந்து அதோட சாயலில் வரும். அதுக்கு காரணம் அதோட பார்த்து ரெப்ளிகேட் பண்ணுறதுனால. உங்களுக்கு வந்து 96 ஐடியா வந்த பிறகு நிச்சயமாக அந்த கதையை சொல்லும்போது, ஏன்னா மெய்யழகன் திரைப்படம் வந்து 96 வெற்றியை வச்சு பார்க்கும்போது சொல்லும் போது ஈஸி படத்தை செஞ்சிடலாம். ஆனால் 96 முதல் சொல்லும்போது அதை கன்வின்ஸ் பண்ணும்போது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா? இன்ஃபேக்ட் இட்ஸ் தி அதர் வே ரவுண்ட். 96 நான் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேன். அப்படியா? ஆமாம். ஏன்னா எனக்கு சேதுன்னு ஒரு நண்பன் இருந்ததுனால நான் முதல்ல போய் சொல்லி ஏன்னா நான் டைரக்ட் பண்ணோன்னே போடல. ஆமாம். அவருக்கு பிடிச்சதுன்னா யாராவது ஒரு இயக்குனர்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற போனேன். அவர்கிட்ட சொன்னோடனே அவருக்கு பிடிச்சிருச்சு. அடுத்தது ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னால் அவருக்கும் பிடிச்சிருச்சு. அது அவர் இதே சொன்னார், நீ ஒருவேளை நீ சேதுவை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணாமல் வந்திருந்தாலும் இந்த படத்தை நான் பண்ணியிருப்பேன், நான் அவங்கள சேதுகிட்ட கூப்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னாரு. அடுத்தது த்ரிஷாட்ட போய் சொன்னால் அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு. அவங்க டேட்ஸ் தான் கிடைக்கல, எங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண விட்டுருச்சு. நான் வேறு ஒரு 2 படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் டக்குன்னு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்ஃபேக்ட் திங்ஸ் ஃபெல் இன் பிளேஸ். மெய்யழகன் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது எதனால சார்? ஆக்சுவலாக என்னன்னா, நான் அதை படமாக பண்ணணும்னே அது எழுதலை. அதை நான் எழுதுனது. ஆனால் அது நல்லா இருக்குன்னு சேது தான் சொல்லி அதை படமாக பண்ணுங்கன்னாங்க. ஆனால் இப்போ சேது பிஸி, கொஞ்சம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ யாரை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறப்ப எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா எனக்கு இருந்த சேது இல்லாமல் எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன், எனக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபேவரட்ஸ். கார்த்தி சார். இன்ஃபேக்ட் ஐ எம் கார்த்தி ஃபேன். ஓகே. சேது நண்பர், ஆனால் நான் கார்த்தி ஃபேன். ஸோ அதனால எஸ்ஆர் கதிர் தான் என்னோட ரெஸ்கியூக்கு வந்தார். அவர் போய் தாசை ஞானவேல்கிட்ட சொல்லி அவர் போய் கார்த்தி சார்கிட்ட சொல்லிட்டார். ஸோ சொன்னதுனால அவங்களே மெசேஜ் பண்ணிட்டாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்க அவன் சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. பட் அப்போ இந்த பிரச்சனை இருந்தது எனக்கு. கதையை சொன்னால் எனக்கு கொஞ்சம் த்ரோட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ தான் ஸ்டார்ட் ஆனது. அதனால் எப்படிடா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் படிக்க முடியுமா பிரதர் அப்படின்னு கேட்டேன். படிக்கிறேன், ஆனால் நான் படிக்கணுன்னா எனக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நான் படிக்க முடியும், ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க கேட்டாங்க, வெயிட் பண்ணுறதுல உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காங்க? உங்களுக்காக வெயிட் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா யூ ஆர் த ஒன்லி ஆப்ஷன் ஐ ஹேவ். ஸோ அதனால் நீங்கள் டைம் எடுத்துங்க. அவங்க கேட்கும் போது ரொம்ப பெருந்தன்மையாலாம் சொல்லிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கர தவிப்பு. ஏன்னா நான் மட்டும் இல்லை, மொத்த டீமும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. எப்போ கார்த்தி சார் படிப்பாங்க, எப்போ நமக்கு ஒரு பதில் வரும், ஒருவேளை நோ சொல்லிட்டா, இவ்வளோ இருந்துச்சு. ஆனால் அது ஒரு மாதிரி எங்களை என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கொஞ்சம் மெச்சூர் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இல்லை ஒரு நல்லது நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி படிச்சுட்டு கூப்பிட்டு ஓகே சொன்னார். அப்போ அரவிந்த் சுவாமி கேரக்டர் அது மைண்ட்லேயே இருந்துச்சா, இல்லை அது பிறகு தான்? இன்ஃபேக்ட் நான் அந்த 2 கேரக்டருக்கும் ஒரு ஆப்ஷன் தான் வச்சுருந்தேன். இதை பண்ணால் கார்த்தி சார், இது பண்ணால் ஒருவேளை அப்புறம் கார்த்தி சார் நோ சொல்லிட்டா பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். மூடி வச்சுட்டு வேறு ஏதாவது எழுதலாம். கார்த்தி சார் ஓகே சொன்ன அப்புறம் சூர்யாண்ணம் படித்தாங்க, ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணது. சூர்யாண்ணம் படிச்சுட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு இதை யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அரவிந்த் சுவாமி சார் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா கார்த்தி சார் ஒரு அன்போடையும் மரியாதையோடையும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும்னா ஒரே ஆப்ஷன் அவர் தான். இல்லைப்பா வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் ஒன்று நீங்கள் இருந்தால் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு யாராவது மைண்டில் வரும்? இல்லைப்பா எனக்கும் அரவிந்த் சுவாமி சார் தான் வருது, அதனால தான் நான் ஒன்றை கேட்டேன் அப்படின்னா. சார் ஆப்ஷன் இல்லை, நீங்கள் எத்தனை நாள் யோசிச்சிங்கனாலும் திரும்ப அங்கே தான் வந்து நிற்போம் அப்படின்னு தான். அப்புறம் ஆனால் கார்த்தி சார் படிச்சுட்டு சொன்ன வார்த்தையே தான், எனக்கு ஒன்றுமே சொல்லணும்னு தோண்ட தப்பா அப்படின்னு தான் கேட்டாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தது இது எப்படி நடிக்கிறதுங்கிறதுக்குள்ளே போயிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நாங்கள் மொத்த படத்துலேயே நானும் கார்த்தி சாரும் இன்ட்ராக்ட் பண்ணது ஒரு சீனுக்கு தான், ஒரு சீக்வன்ஸ். இந்த தஞ்சாவூர் பற்றி பேசுவாங்க, ஆமாம், ஹிஸ்ட்ரி பற்றி பேசுவாங்க. அந்த சீனுக்கு தான் நாங்கள் அன்னைக்கு நைட்டு உட்காந்து ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா 1 டேக்கில் போகிறனால. ஆமாம், ஏன்னா ஹை வோல்டேஜ் மாஷன் அது. ஸோ அதனால் இட்ஸ் வெரி ஸ்ட்ரெனுவஸ். அதனால ஒரு தடவை உட்காந்து பேசணும். அது பேசும்போது தான் எனக்கு கார்த்தி சாரை இன்னும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவர் கூப்பிட்டது இதை எப்படி நடிக்கணுங்கிறதுக்காக இல்லை, இதன் மூலம் நம்ம என்ன சொல்ல வர்றோம், அதை எப்படி சொல்லணும், அதோட அந்த பொறுப்பு இருக்குல்ல, அதை அவங்க கையில் எடுத்துட்டாங்க. ஸோ
ரொம்ப நான் வந்து அஸ் அ கார்த்தி ஃபேன் நான் ரொம்ப பெருமைப்பட்ட ஒரு விஷயம், ஒரு தருணம் அது. இது என்ன தெரிய வருதுன்னா, நம்ம எழுதுகிற மெட்டீரியல் மீது நம்ம வந்து முழு நோக்கம், அந்த வந்து ஃபுல் இன்டென்ஷன் கரெக்டாக இருந்தால் நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அது நிச்சயமாக கொண்டு போய் சேரும்னு எனக்கு தெரிய வருது. இப்போ நான் கேள்விகள் கேட்ட மாதிரி எங்கள் வசந்தம் கலைஞர்கள் சில பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. வணக்கம் சார், உங்களுக்கு என்னுடைய கேள்வி, உங்களுடைய நெரேட்டிவ் ஸ்டைலை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்படி தான் நான் கதை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல இயக்கம்னா என்ன? இல்லை, நான் நரேட்டிவ் ஸ்டைலை நான் கண்டுபிடிக்கல. மேபி அந்த ஸ்டைல் என்ன கண்டுபிடிச்சிருச்சுன்னு வேணா நான் சொல்லலாம். ஏன்னா என்னோட பிலீஃப் வந்து ஸ்டோரி சூசஸ் த ரைட்டர், அப்படி தான். ஸோ அந்த கதை ஒரு எழுத்தாளரை தேர்வு செய்யும் போதே அது எப்படி சொல்லணுங்கிற முறையும் அது தேர்வு செஞ்சிடும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நல்ல இயக்கம்னா என்னென்னா, அந்த கதையோடைய சாராம்சம்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து உங்களால் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர முடிஞ்சிருச்சுன்னா தட் இஸ் குட் டைரக்ஷன், நல்ல இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கதையை நீங்கள் சரிவர சொல்லணும். வணக்கம் சார், என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ 96 உங்களோட முதல் திரைப்படமாக இருந்துச்சு இல்லையா? ஸோ ஒரு மாசான கமர்ஷியலான படம் எடுக்க வேண்டாம், ஒரு யதார்த்தமான கதையை ரொம்ப அழகாக அதோட மனித உறவுகளை வந்து நுணுக்கமாக காட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்படி எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு கதையை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு ஏன் நீங்கள் யோசிச்சிங்க? இல்லை, நான் யோசிக்கலாம் இல்லை. அது எப்படி சொல்லலாம், ஒரு உதாரணம் சொல்லலாம். பலாமரத்தில் ஏன் மாம்பழம் காய்க்கலை அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. பலாமரத்தில் பலாப்பழம் தான் வரும், மாமரத்தில் மாம்பழம் தான் வரும். அந்த மாதிரி தான் எனக்கு இதுதான் வந்துச்சு, இயல்பாகவே இதுதான் எனக்கு வந்தது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு ப்ரீ பிளான், ஒரு முன்முடிவு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு அப்போ 96 கதை எழுதணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பல கதைகள் எழுதினேன். அப்புறம் மேழகன் எழுதினப்போ அதை திரைப்படமாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. இன்ஃபேக்ட் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதின கதைகள் இதுக்கப்புறம் திரைப்படமாகவும் வரப்போகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கதை தான் நம்மளை தேர்ந்தெடுக்கும். அதை எப்போ எழுதணுங்கிற அந்த காலகட்டத்தையும் அது அப்படி தான் அது நடக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அது மாதிரி நீங்கள் சொல்கிற மசாலா படங்களும் அந்த ரைட்டரையோ அந்த இயக்குனரையோ அது தேர்வு செய்யுது. அதனால தான் அது நிகழ்துன்னு நினைக்கிறேன். அது எதனாலையோ என்ன தேர்வு செய்யலை. வணக்கம் சார், ஹாய். முதல்ல எனக்கு மெய்யழகன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ ஜஸ்ட் ரியலி லவ் த மூவி. ஆனால் நீங்கள் எடுக்கிற படம் எல்லாமே உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி தோணுது. அது 96 இருக்கட்டும், இல்லை மெய்யழகனாக இருக்கட்டும், அந்த வீடு மாதிரி போகிறது, சைக்கிள், அம்மிக்கல்ல பேத்து எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாமே ரொம்ப பர்சனலான விஷயங்கள். இது வந்து இந்த மாதிரி ஒரு கதையை இவ்வளோ தத்ரூபமாக ஒரு நடிகர் வெளியில் கொண்டு வரணும்னா நீங்கள் எப்படி அவர்கிட்ட அந்த கதையை நரேட் பண்ணுறீங்க? இல்லை நீங்கள் எப்படி அதை வெளிக்கொண்டு வரீங்க? இல்லை, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மட்டும் கிடையாது, அது பலரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் நான் இப்போ கதையாக எழுதிட்டுருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, மெய்யழகன் கதை வந்து அப்படியே அரவிந்த் சாமி சாருக்கு நடந்திருக்கு. அதை அவர் படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு சொன்னார். ஸோ ஒருவேளை அவர் கதையை வேறு யார்ட்டையும் கேட்டாரோன்னு கூட நான் சந்தேகப்பட்டேன். பட் அது அப்படியே அவருக்கு நடந்த ஒரு விஷயந்தான். அதனால் இதில் நான் சொல்கிற என்னுடைய கதைகளில் நான் சொல்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு இப்போ 96 அவ்வளோ கனெக்ட் ஆனதுக்கு ரீசன் பலரோட வாழ்க்கையில் அது நடந்திருக்கும். அந்த பள்ளி பருவத்தில் நடந்த சம்பவங்கள் நடந்திருக்கும். மெய்யழகனில் நடக்கக்கூடிய அந்த வீடு கைவிட்டு போகிறதும் பலருக்கும் நடந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் திரைப்படத்தில் சொன்னது கிடையாது. அது ஒன்று தான். அதனால தான் இது கொஞ்சம் வேறுபட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் சில படங்களை காட்ட போகிறேன். அந்த படங்களை பார்த்து உங்களுக்கு மைண்டில் வர மெமரிஸ். ஃபர்ஸ்ட், வாழ்க்கையோடைய சந்தோஷமான ஒரு டாப் 3 தருணங்கள் அப்படின்னா அதில் அது ஒன்று. நிறைய எழுதணுங்கிறது தான் கனவு. ஆனால் அதை தாண்டி இருந்த ஒரு கனவுனா ஒரு தார் ராக்ஸ் ஜீப் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ மெய்யழகன் முடிச்சோன்னே கையில் கொஞ்சம் காசு இருந்தது, செலவு போக கொஞ்சம் காசு இருந்தது. அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருந்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுச்சு, அவங்க ஒரு வண்டி, ஏன்னா நான் கேட்குற மாடல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ பை த டைம் வி அரைவ் அட் தட் கையில் இருந்த காசை செலவு பண்ணேன்.
ஒரு 3-4 months கழிச்சு சூர்யா அண்ணன்ட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, த தார் ஹஸ் கம் அப்படின்னா. கடைசியில் பார்த்தா உத்தராகண்ட்லேயோ எங்கேயோ யாரோ ஒருத்தங்க கேன்சல் பண்ணுறாங்க அவங்க புக்கிங். ஸோ அந்த வண்டி எனக்கு வந்துச்சு. அங்கேருந்து ஒரு ட்ரக்கில் ஏற்றி அப்படியே கூட்டுறோம். அது ஒரு செல்லக்குட்டி ஆயிட்டார் அப்ப? இல்லை, எப்பவுமே நான் ஈவன் அவரை மீட் பண்ணதுக்கு முன்னாடியே தட்ஸ் ஹவ் வி ரெஃபர் டு ஹிம். செல்லக்குட்டி. ஏன்னா இஸ் ரியலி அ டார்லிங். நான் முதல் முறையாக அவர்கிட்ட ஃபோனில் தான் பேசினேன். மெய்யழகன் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி எனக்கு அந்த உரிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட ஆர் சம்மோன் வித் ஹூம் இஸ் நாட் இன்ட்ரடியூஸ்ட் அப்படி பேசலை. ஹாய் பிரேம், எப்படிங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம், அடுத்த படம் நம்ம பண்ணுறோம் சரிங்களா, நீங்கள் என்ன ஸ்டோரிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரி உங்கள் டேட்ஸ் என்னங்கிறத நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்க, அவ்வளோதான், நம்ம வி ஆர் டூயிங் டுகெதர், ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல, கடன்னு பேசிட்டாங்க. அதாவது ஹீ வாஸ் வெரி இன்ஃபார்மல். ஒரு டைரக்டர் ஆக்டர் இது பண்ணுற மாதிரிலாம் இல்லவே இல்லை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு மனுஷன் இவ்வளோ பர்சனலாக நம்மளை அணுகுனது. உடனே ஓடி போய் கதையை சொன்னோன்னே அவங்க கேட்டதே வந்து ரொம்ப ரசித்து, அவ்வளோ ஒருத்தர் ரசிக்கும் போது நமக்கே கதை இம்ப்ரூவைஸ் ஆகும். அப்படி தான் அந்த அனுபவம் இருந்தது. இட் வாஸ் தி மோஸ்ட் என்ஜாயபிள் நரேஷன் ஐ ஹேட் இன் மை லைஃப். அவர் எந்த வார்த்தைக்குள்ளே அடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய ப்ரொடியூசர் ஆக்சுவலாக அண்ட் மை ஹீரோ ஆல்சோ. ஏன்னா 2 பசங்க படம் சசி சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், வெரி ரிசர்வ். அவர் இயக்குன சுப்பிரமணியபுரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் ஹியூஜ் லான்ச் பேட் ஃபார் பாண்டியராஜ் மாதிரி ஒரு இயக்குனரோடையும் ஒர்க் பண்ணுறோம், சசிகுமார் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசரோடையும் ஒர்க் பண்ணுறோம். என்ன அவங்க ரொம்ப ப்ரொமோட் பண்ணாங்க, ஆஸ் அ கேமராமேனாக என்னை ரொம்ப ப்ரொமோட் பண்ணாங்க. அண்ட் எங்கே அவங்களோட பெருந்தன்மை இன்னும் தெரிஞ்சதுன்னா, அடுத்து சசி சார் நடிக்கிற சுந்தரபாண்டியன் படத்துக்கு திரும்பவும் என்னை கூப்பிட்டாங்க. சீக்கிரம் அவர் கூட நான் அதை அடிக்கடி பேசிக்கிறோம், சீக்கிரம் அவருக்கான ஒரு கதையோடு போய் அவரை நான் டைரக்ட் பண்ணணும்னு நான் காத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக கதை இருக்குது, பட் கொஞ்சம் ஒரு 3-4 படங்கள் பண்ணிவிட்டு அதை பண்ணணும்னு வச்சுருந்தேன். அதனால் நிச்சயமாக அது எனக்கே ஒரு நாள் அது நடந்துடும். சரி பிரேம்குமார் சார், இப்போ உங்ககிட்ட வந்து எங்களுக்கு இப்போ 3 மெமரிஸ் இருக்குது. ஒன்று 96 மெய்யழகன், இன்னொன்று இன்டர்வியூ. ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்வியூ கிடையாது, இது என்ன மாதிரி பல பேருக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ். ஸோ பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் பல விஷயங்களை ரொம்ப அழகாக நிதானமாக உங்கள் திரைப்படங்கள் மாதிரியே வந்து எடுத்து சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்துக்கு, உங்களுடைய அனுபவத்துக்கு. தொடர்ந்து உங்களுடைய திரைப்படங்களை திரையரங்களை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப ஆவலாக காத்திருக்கோம் சார். தேங்க்யூ. சரி, இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து டைரக்டர் பிரேம்குமார் கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த திருநாள் திருவிழா நிகழ்ச்சியில் ஒரு ஆர்டிஸ்ட் வர போகிறாங்க, அவங்களும் அவங்க அனுபவங்களை ஷேர் பண்ண போகிறாங்க. இது திருநாள் திருவிழா 2026 நம்ம கால் எடுத்து வச்சாச்சு. ஆமாம், ஆல்ரெடி விடிஞ்சிருச்சு. புத்தாண்டு காலையில் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த அழகான காலை நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ஆண்டில் நீங்கள் என்ன புதுசாக செய்ய போகிறீங்க, அதாவது உங்களுடைய ரெசல்யூஷன், இந்த ஆண்டில் நான் இதை செஞ்சே ஆகுவேன் அப்படி ஒரு முடிவு, அதோட இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்கள் மேனிஃபெஸ்டேஷன், இது இந்த ஆண்டுலேருந்து நான் பெறணும்னு ஆசைப்படுறேன், இது 2த்தையும் நீங்கள் வந்து இப்போ எழுத போகிறீங்க. எல்லாரும் எழுதிட்டீங்க, நீங்க எழுதுனதை நம்ம வந்து கேட்கணும். ஓ சூப்பர். எஸ், சரி, யாரை முதல்ல வாசிக்க போறீங்க? யார் முதல்ல சீக்கிரம் எழுதி முடிச்சு. ஓகே, கவனிங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஃபர்ஸ்ட் வந்து ட்ராவல். இந்த வருஷம் நான் நிறைய பண்ண போறேன். எனக்கு ஒரு ஸ்பெசிபிக் கோல் இருக்கு என்னோட டிராவலிங்ல. கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்னோட தலைவர், அவர் வந்து விளையாடுறத நான் நேரடியா பாக்குறோம். ஸோ ஹி பிளேஸ் இன் சவுதி அரேபியா. இல்லைன்னா வேர்ல்ட் கப் டிக்கெட் கிடைக்குமா? So Portugal is going to win the World Cup at finalsல இருக்காங்க. ஹேட்ரிக் அடிக்கிறாரு. ஆனா நான் ஒரு இதுல பல இது நான் ஏன் கனவையும் சேர்த்து அவர் கனவையும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். எஸ், அந்த 2வது தான் நான் கேட்கணும். பெரியஸ் நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப், அந்த பெரிய அடி என்னது? திரைப்படத்துல நடிக்கணும் அதானே? நம்மளும் உங்க கூட சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்றோம், அதுக்காக வாழ்த்துக்கள். காயத்ரி. ஓகே. ஓகே,
நான் வாக்கியமா எழுதியிருக்கேன். வாக்கியத்தோட படிங்க. Okay. Dear 2026, thank you for a brilliant year. I have a இது lovely வாக்கியம் இல்ல, இது லெட்டர். I have a lovely home of my own. Wow, my purple car is mine for the next 5 years with adequate finance. Yay! The love of my life is treating me like a princess. I am so happy with my fitness and health. My confidence is soaring and I bring great energy to myself and everyone around me. This has been an amazing year. Yes. நடந்து விட்டது நடக்கிறது. ஆமா, நடக்கிற விஷயம் தான் பேசுறீங்க. உதயா அது ஒரு 5 நிமிஷம் போ. இல்ல 4 விஷயம் தான் நான் எழுதிருக்கேன். I'm very thankful for finally holding on to my driving license. And I just drove my friends around for dinner in a fun ride. வாவ். They are also included, yeah? Yeah. இப்பதான் போயிட்டு வந்திருக்கோம் நம்ம. Okay? I'm very thankful and happy for that my friends and my family come to watch me perform and act in another wonderful movie/production. Yeah. And then I'm very super thankful for the love that found me. It is everything I've ever dreamt of and wanted. And I am forever grateful for this financial freedom forever. I wish this for everybody. Yeah, I think so. That's very important. So இந்த ஆண்டு எல்லாருக்குமே வந்து சிறப்பான ஆண்டு அமைய போகுது, நம்ம நேயர்களுக்கும் அமைய போகுது. முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ வந்து இவங்க வச்சுக்கிட்டு நம்ம மிமிக்ரி பண்ணாம அனுப்பி விட்டோம்னா எப்படி? ஒரு 5 டிஃபரெண்ட் ஆக்டரோட வாய்ஸ்ல வந்து நீங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வரும் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். இந்தியன் 3 வெகு விரைவில் வர வேண்டுமா? வேண்டும். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். எடுத்தாச்சு, வந்தா வரட்டும். ஹாய், இப்போ வந்து நான் என்ன சொல்லணும், என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் ஒவ்வொரு நொடியும் உங்களோட வாழ்க்கையில் 2026 பிரகாசமாக இருக்கிற மாதிரி என் வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். Have a happy new year. காயத்ரி, உங்களுக்கு நம்ம மிமிக்ரி வருமா காயத்ரி? படத்தை பார்த்தா தானே மிமிக்ரி வருது. நான் வந்து அனிமேஷன் வாய்ஸஸ் செய்வேன். அசிங்க ஒரு அனிமேஷன் வாய்ஸ். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய செய்தி சொல்ல போறேன். நீங்க நினைக்கிறது எல்லாமே சூப்பரா நடக்கும். உண்மையா நடக்குமா? ஏன் எனக்கு சொல்லல? நான் தினமும் சூரியனை பார்த்து இது ரொம்ப நல்ல ஒரு ஆண்டா ஆக போகுதுன்னு நான் வேண்டிக்க போறேன். So இல்ல, நான் வந்து ஆக்சுவலி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். வாய்ஸ் ஆர்டிஸ்ட். நிறைய அந்த MOE லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன் நிறைய கார்ப்பரேட் இதுக்கெல்லாம் நான் வாய்ஸஸ் கொடுப்பேன். தவனிசன், காயத்ரி சேகரன், உதய சௌந்தரி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த புத்தாண்டை வந்து உங்களுடைய வருகையால ரொம்ப சிறப்பா, அதுவும் நல்ல விஷயங்களை பேசி செய்ய போற விஷயங்களை பத்தி சொல்லி உங்களை உற்சாகப்படுத்திருந்தீங்க. இதே மாதிரி நம்ம நேயர்களுக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஒரு குட் வைப்ஸோட நம்ம இதை வந்து முடிச்சிருவோம். சரி, வெறும் கையோட நம்ம அனுப்ப போறதில்ல. நம்ம வந்து ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம். சரி, இப்போ நம்ம விடைபெற நேரம் வந்தாச்சு. நம்ம வசந்தம் நேயர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வசந்தம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய